ஹாய் ஒருவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th 10th 12th ஏராளமான ஒரு பிரச்சனையோடு இருக்கீங்க. டெய்லியும் காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறேங்க சார். 7 மணிக்கு எந்திரிச்சு 7:30க்கு வேன் வருது, நான் போயிடுறேன். இல்லை 7:30க்கு டவுன் பஸ் பிடிச்சி போயிடுறேன். 8 8:30க்கு ஸ்பெஷல் கிளாஸு. சாயங்காலம் 4:30 மணி அறுக்கிறானுங்க சார். அதை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே 7 மணி ஆயிடுது சார். ஸ்பெஷல் கிளாஸ் வச்சது போக வந்தோடனே டியூஷனுக்கு போகணுங்க சார். ஒன்றுமே படிக்கிற டைம் இல்லைங்க சார். வீட்டில் வேறு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றாங்க, எழுத கொடுத்துட்றாங்க. என்ன தான் பண்ணுறது? முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைம்லேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடுது சார் டெய்லியும். நான் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்க முடியுமான்னு தெரியலைங்க சார். 7 மணிக்கு வர்றேன், 9 மணி படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எனக்கு மார்க்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வழி இல்லை. என்ன தான் பண்ணுறது? இதுதானே உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு. நல்ல வேலை, ஒரு அறிவுக்கண் திறக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கோட்டையோட எக்ஸாம் 2026 பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்போ போர்ஷன்ஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே உங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ 7 மணிக்கு வா, 7:30க்கு வா, 6:30க்கு வா. நீ 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு 7:30 மணிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 9:30 முடியாவது ஒழுக்கமாக படி. கன்சிஸ்டன்சியாக ஒரு 2 ஹார்ஸ்லேருந்து 3 ஹார்ஸ் ஈவினிங் நீ படித்து தான் ஆகணும். நீ டியூஷனில் போய் டைம் வேஸ்ட் பண்ணால் எனக்கு தெரியாது. நீ வீட்டில் உட்காந்து படிச்சின்னா சூப்பராக இருக்கும். டியூஷன் போய் படிக்கிறதுனா அங்கே போய் படித்தா சரி. அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 மணி முடி தயவு செய்து எந்திரிச்சு படிங்க. டியூஷன் போனால் தான் படிப்பேன், அங்கே இருந்தால் தான் படிப்பேன், இங்கே இருந்தால் தான் படிப்பேன். நீ எந்திரிச்சு ஒழுக்கமாக படி. தயவு செய்து காலையில் எந்திரிச்சு படி. நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இதை நீ கன்சிஸ்டன்ஸாக பண்ணால் மட்டும்தான் உனக்கு டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஷெடியூல் போடு. காலையில் ஒரு 3 மணி நேரம் சப்ஜெக்ட், சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட். இதே தான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். போர்ஷன்ஸ் பாருங்கள். ஃபிசிக்ஸில் 11க்கும் 12க்கும் சேர்த்து தான் 6 லெசன். 11க்கு மட்டும் 6 லெசன் இருக்கும். அதாவது வால்யூம் 1 ஃபுல்லாக, செகண்ட் வால்யூமில் முதல் பாடம் 6வது லெசன், 7வது லெசனில் பாதி இருக்கும். 12க்கு 11க்கு ஃபஸ்ட்டு 6 லெசன் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் 1 2 3 4 6 7 8 11 12 மேபி 9th இருக்கலாம். 9th இப்போதைக்கு இல்லை, மீதி எல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் மேக்ஸில் வால்யூம் 1 ஃபுல்லாக இருக்கும் 11க்கு 12க்கும். தமிழில் 3 இயல் இருக்கும். இங்கிலீஷ்க்கு 4 லெசன் இருக்கும். சிஎஸ்சில் ஃபஸ்ட்டு 10 லெசன் இருக்கும். பயோ பாட்னியில் ஃபஸ்ட்டு 5 லெசன் இருக்கும். ஜுவாலஜியில் 8 லெசன் இருக்கும். இதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கும். ஸோ அதனால் ரொம்ப ஹெவி போர்ஷன்ஸ். இது நீங்கள் இப்போ புது போர்ஷன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, புது லெசன் மிட்டமை தவிர அந்த போர்ஷன்ஸ் படிக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். அந்த போர்ஷன்ஸ் இந்த 1 மாதம் மட்டும் படிங்க. 1 மாதம் முடிக்கிறதுக்குள்ளே படிங்க, ஓகேவா? ஆனால் இந்த பழைய போர்ஷன்ஸ்லேருந்து அதிகமாக கொஷின்ஸும் கேட்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர் தான், ஃபஸ்ட்டு 3 சாப்டர் வச்சுருந்துப்பாங்க மிட்டமில். அதில் படிச்சினாலே 60 மார்க் எடுக்கலாம். ஆனால் நம்ம புது சாப்டரும் படிக்கணுங்கிறனால புது சாப்டர் ஓரளவுக்கு படிச்சுட்டு பழைய சாப்டர் விட்டுறாதீங்கன்னு சொன்னேன். அப்போ புது சாப்டர் படிச்சுக்கிட்டே பழைய சாப்டரை இந்த சண்டே மாதிரி நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் 6 மணி நேரம் படிக்க சொல்கிறேன். ஏதோ ஒரு 3 மணி நேரம் மேக்ஸோ இல்லை ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பழைய போர்ஷன்ஸை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புது போர்ஷன்ஸை விட்டுறாதீங்க. அந்த புது போர்ஷன்ஸு ஈவினிங் ஷெடியூல் போட்டு டெய்லி மேக்ஸ் 1.5 மணி நேரம் மேக்ஸு, 2 சப்ஜெக்ட் டெய்லி 1.5 மணி நேரம் மேக்ஸு, அப்புறம் ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் டியூஸ்டே டெய்லி 1.5 மணி நேரம் மேக்ஸு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. அது மாதிரி வெனஸ்டே டெய்லி 1 மணி நேரம் மேக்ஸு, வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, அப்புறம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக போகுமா? மேக்ஸ் மட்டும் டெய்லியும் போகுமா? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் பயோ மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆனால் சாட்டர்டே சண்டே மேக்ஸ் வேண்டாம். மேக்ஸ் மட்டும் சண்டே ஈவினிங் ஏதாவது உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் இருந்தால் மேக்ஸ். அதுக்கான ஷெடியூல் நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் ஷெடியூல் எப்படி போடணும்னு கொடுக்குறேன். இப்போ போர்ஷன் சொல்ல வந்தேன். போர்ஷன்ஸ் இவ்வளோ இருக்குது, என்னடா பண்ண போகிறீங்கன்னு சொல்லி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கும் சரி 12th ஸ்டாண்டர்ட் சரி ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 6 சாப்டர். ஸோ ஐ திங்க் 11th ஃபஸ்ட்டு 7 சாப்டர் வரும்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 8 லெசன், 11க்கும் அதே தான். காமர்ஸில் ஃபஸ்ட்டு 17 லெசன் 12க்கு. 11க்கு எனக்கு தெரியல, 18 19 நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சிஏக்கு 1 to 11 லெசன். பிஎம்முக்கு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு 6 சாப்டர். ஸோ நீ புது போர்ஷன்ஸை படிக்கிறக்கே உனக்கு நேரம் சரியாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கு தயவுசெய்து புது போர்ஷன்ஸை படி. பழைய போர்ஷன்ஸை இந்த மாதம் எண்டில் தொடங்கி செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குள்ளே ரிவிஷன் பண்ணி முடிச்சிரு. இந்த தமிழ் இங்கிலீஷ் தயவு செய்து உதாசீனப்படுத்திடாதீங்க. ஒரு 4 நாள் இந்த மாதம், ஒரு 4 நாள் ஏதோ ஒரு 4 நாள், 2 நாள் தமிழ் 2 நாள் இங்கிலீஷ், இல்லை 3 நாள் தமிழ் 1 நாள் இங்கிலீஷ்க்கு அவ்வளோ டைம் தேவையில்லை. அதனால தான், ஓகேவா? இப்போதைக்கு இருக்க டைமில் இதுதான் பண்ண முடியும். கோர் சப்ஜெக்ட்டை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கோர்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்.
10th ஸ்டாண்டர்டுக்கு என்ன போர்ஷன்ஸ்? மேக்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு 5 சாப்டர் ஃபுல்லாக வந்துடும். 6வது சாப்டரில் 6.1 முடி. சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு 4 லெசன், கெமிஸ்ட்ரியில் 7, 8, 9, 10 முடி வரலாம், இல்லைனா 9 முடி வரலாம். 12 to 18 பயாலஜி. ஹிஸ்ட்ரியில் வந்து சோஷியலில் வந்து ஃபஸ்ட் 5 லெசன், ஜாகிரஃபி ஃபஸ்ட் 5 லெசன், எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசன், சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசன், தமிழில் வந்து ஃபஸ்ட்டு 6 இயல் வந்துடும், இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு 4 லெசன் வந்துடும். இதுதான் உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி போர்ஷன் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்டுமே நீங்கள் வந்து சீரியஸ்னஸாக எடுத்து படிக்கணும்ப்பா. நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து இப்போ தான் வந்து 3 சாப்டர் முடிச்சிருப்பாங்க. நீங்கள் அடுத்த 4வது சாப்டர், 5வது சாப்டர், 6வது சாப்டரில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் தனித்தனி வீடியோவில் வந்து சொல்லுவேன். ஸோ தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணிக்கும். நான் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே மேக்ஸ் எல்லாம் சென்டம் போட்டுடலாம். சயின்ஸும் அப்படி தான், நான் சொல்கிற கொஷின், சோஷியலும் நான் சொல்கிறது தான், தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ வரும். 10th ஸ்டாண்டர்ட் பயப்பட தேவையில்லை. 10th ஸ்டாண்டர்ட் டெய்லி என்ன பண்ணணும்? மேக்ஸ். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மேக்ஸ். அப்புறம் பேரலாக சயின்ஸ். 2 சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு. ஒரு நாள் மேக்ஸ் படிச்சுன்னா சயின்ஸ், திரும்பவும் 2வது நாள் வந்து மேக்ஸ் படிச்சுன்னா அது கூட சோஷியல், திரும்பவும் 3வது நாள் வந்து மேக்ஸ் படிச்சுன்னா அது கூட சயின்ஸ். இந்த மாதிரி ஃப்ரைடே மணி கொண்டு போயிட்டு சாட்டர்டே சண்டே தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இது வந்து ஒரு அவுட்லைன் தான் நான் சொன்னது. நீ 7 மணிக்கு வர, என்னால் படிக்க டைம் இல்லை, என்ன தான் பண்ணுறது, போர்ஷன்ஸ் நிறையா இருக்குன்னு நீ மண்டையில் போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அரைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஏதாவது ட்ரை பண்ணு, முடிக்க முடியும், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக இரு. தவிர நீ வந்து 7 மணிக்கு தான் வர, எழுதுறதுக்கு வேற கொடுத்துட்றானுங்க, டெஸ்ட் வேற கொடுத்துட்றானுங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன்லேயே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒர்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா படித்தது போக ஒரு 2 மணி நேரம் அந்த ஒர்க்கு பண்ணி ஒரு 11 o'clock படுத்துரு. ஏன்னா தூக்கம் கம்மியாக தான் என்ன பண்ணுறது, எழுதுறதுக்கு வேறு தராங்கல்ல. அதனால் ஒரு 11 o'clock படுத்துட்டிங்கன்னா கூட, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 11 o'clock படுக்கும், 10:30க்கு முன்னாடியே நம்ம பெட்டுக்கு போயிடணும். 11 o'clock ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து எழுதுறதுக்கு இருக்குது சார், டெஸ்ட் இருக்குது ஸ்கூலில் அவங்களுக்கு. இப்போ இந்த 11 o'clock வந்து அந்த ஒரு சோழியை பார்ப்போம். ஸோ அது முடி பார்ப்போம். 11 o'clock எப்படியோ பெட்டுக்கு போய் தூங்கிட்டு, ஆனால் டின்னரை சீக்கிரம் முடிச்சிருங்க. மேக்ஸிமம் 9, 8:30க்குள்ளே முடிச்சிருங்க. டியூஷன் போயிட்டு வரவங்க டின்னரை முடிச்சு டக்குன்னு ஏதாவது ஒர்க் இருந்தால் ஒர்க் பார்த்துட்டு 10:30, 11க்குள்ளே படுத்துருங்க. இல்லைனா காலையில் எந்திரிக்க முடியாது. காலையில் வந்து ஒரு 4:50க்கு 5 மணிக்கு எந்திரிச்சா தான் 5:15க்குள்ளே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி படிக்க முடியும்ப்பா. ஒரு மணி நேரம்ப்பா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், போன வருஷம்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன், நிறைய பேர் ஃபாலோ பண்ணவே இல்லை. இந்த வருஷமும் அதே மாதிரி தான், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நான் சொல்கிறது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க, எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் 600 மார்க் எடுக்கணும், 550 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் பத்தாது. நம்ம அதுக்கான பொட்டென்ஷியல் கொடுக்கணும். புரியுதா? இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது, நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பொட்டென்ஷியல் கொடுக்கணும். பொட்டென்ஷியல் கொடுத்தா தான் மார்க் வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரப்போகுது, கிராஸ் சீரிஸ் வரப்போகுது. ஸோ 10th, 11th, 12th சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள். தயவு செய்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்கிற கொஷின் ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் குவார்ட்டர்லி டைம் டேபிள் இப்போ சற்று கொஞ்ச நேரத்தில் வந்துடும், கொஞ்ச நாளில் வந்துடும். அது இதில் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லலாம் வளம் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அஃபீஷியலாக சொல்லலை. அஃபீஷியலாக சொன்னோடனே நான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல்லையும் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு குவார்ட்டர்லி வந்து 2nd வீக் வரும், செப்டம்பர் 2nd வீக்குன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இதுதான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுட்டு படிக்கிறம்பிங்க. ஓகேவா? ஸ்கூலில் அது இதுன்னு சொல்கிறாங்க, வீட்டில் அது இதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுரு. நீ உன்னுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இரு. நல்லா சாப்பிடு, நல்லா தண்ணி குடி. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பிடாது. அதிகமாக வெளியே சாப்பிட்டு நாசமாக போய் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு எடுத்துக்கிட்டு படிக்க முடியாமல் போய் தூக்கம் வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாத. ஏதோ ஒரு நாள் ஆசைக்கு வெளியே போய் சாப்பிடு. ஆனால் டெய்லியும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்து நல்லா தண்ணி குடிச்சு படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக நல்ல மார்க் வரும்ப்பா. நல்ல செயல்களே நல்ல மார்க் உண்டாக்கும். நீங்கள் கெட்ட செயல்களுக்கு எதாவது ஈடுபட்டு எதாவது தேவையில்லாத பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மார்க் வராது. ஓகேவா? தயவு செய்து ரீல்ஸ் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு, தயவு செய்து இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியாலாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ. போர்ஷன் சொல்லிட்டேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது எல்லாமே சொல்ல போகிறேன். ஓகேவா? நன்றி.